அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம். தாய்மொழியால் இணைவோம், தாய்மொழியை வளர்ப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். இன்று நமது சேனல் ஆன்மீக பதிவில் சபரிமலையில் வீற்றிருக்கும் தர்மசாஸ்தாவான ஐயப்பனுடைய மகர ஜோதி பற்றிய ஒரு சிறிய வீடியோ தொகுப்பு. இத்தொகுப்பினை கேட்டு அதன்படி இறைப்பயன் அடைய வேண்டியும், இத்தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்து ஆதரவு அளிக்கவும். அது மட்டுமல்லாமல் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்க வேண்டி அன்புடன் கேட்டுக்கொண்டு, ஆன்மீக பதிவில் சபரிமலையில் வீற்றிருக்கும் தர்மசாஸ்தாவான ஐயப்பனின் மகர ஜோதி பற்றி அறிவோம், அறிந்து தெளிவோம், தெளிந்து ஐயப்பனின் அருளாசியை பெறுவோம். சுவாமியே சரணம் ஐயப்பன். சபரிமலை ஐயப்பன் கோயில் உலக புகழ்பெற்ற ஒன்றாகும். ஒவ்வொரு மாதமும் மாத பிறப்பின் போது 5 நாட்கள் மட்டுமே சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்படும். பிறகு மீண்டும் நடை அடைக்கப்பட்டு விடும். ஆனால் வருடத்திற்கு ஒருமுறை கார்த்திகை மார்கழி மாதங்களில் மண்டல பூஜைக்காக தொடர்ந்து 41 நாட்கள் நடை திறந்திருக்கும். இந்த நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி ஐயப்பனை தரிசிக்க சபரிமலையில் கூடுவது வழக்கமாக உள்ளது. சபரிமலைக்கு மண்டல பூஜையை காண வரும் பக்தர்களை விட மகர சங்கராந்தி அன்று நடைபெறும் மகர ஜோதி தரிசனத்தை காண பல லட்சம் பக்தர்கள் சபரிமலைக்கு வருவார்கள். ஆனால் மகர ஜோதி பற்றி பல சர்ச்சைகள், பல சந்தேகங்கள் இன்று வரை பலரிடமும் இருந்து வருகிறது. மகர ஜோதிக்கு பின்னால் இருக்கும் சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம். சபரிமலையில் ஆண்டுதோறும் நடைபெறும் மிக முக்கியமான நிகழ்வு மகர ஜோதி தரிசனம். மண்டல பூஜையை தொடர்ந்து மகர ஜோதி தரிசனத்திற்காக ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜனவரி 20ஆம் தேதி வரை சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறந்திருக்கும். மகர சங்கராந்தி நாளன்று மாலை பொன்னம்பலமேட்டில் தோன்றும் மகர ஜோதியை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையில் கூடுவதும் வழக்கமாக உள்ளது. மகர ஜோதி என்பது சபரிமலையில் தவகோலத்தில் வீற்றிருக்கும் சுவாமி ஐயப்பன் ஆண்டுக்கு ஒரு முறை தனது பக்தர்களுக்கு ஜோதி வடிவமாக காட்சியளித்து ஆசி வழங்குவதாக ஐதீகம். ஆனால் இது மனிதர்களால் மலை மீது ஏற்றப்படும் தீபம் இயற்கையாக தோன்றும் நிகழ்வு கிடையாது என்று பல சர்ச்சைகள் பல ஆண்டுகளாக நம்மிடையே நிலவி வருகிறது. ஆனால் மகர ஜோதி நிஜமாகவே தெய்வத்தின் திருக்காட்சியா அல்லது மனிதர்களால் செயற்கையாக ஏற்றப்படும் ஜோதியா என்ற சந்தேகம் பல காலமாக நிலவி வருகிறது. ஆனால் இதை நிரூபிக்கும் வகையிலான எந்த ஒரு அறிவியல் சான்றுகளும் இதுவரை வெளியிடப்படவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் மகர சங்கராந்திக்கு 2 நாட்களுக்கு முன்பு பந்தல அரண்மனையில் இருந்து 3 பெட்டிகளில் சுவாமி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் திருவாபரணங்கள் தலை சுமையாக சபரிமலைக்கு எடுத்து வரப்படும். திருவாபரண பெட்டிகள் வரும்பொழுது பந்தலத்திலிருந்து சன்னிதானம் வரை கருடன் காவலாக வரும் ஒரு அதிசய நிகழ்வு இன்று வரை நடைபெற்று வருகிறது. மகர சங்கராந்தி அன்று மாலை சபரிமலை வந்தடையும் திருவாபரண பெட்டிகள் சபரிமலை மேல் சாந்தி மற்றும் தாந்திரியுடன் ஒப்படைக்கப்படும். மாலை சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு வைர கிரீடம், தங்க ஆபரணம் உள்ளிட்ட ஆபரணங்கள் சுவாமி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும். சன்னிதானத்தில் திருவாபரணங்கள் அணிவிக்கப்பட்டு கற்பூர ஆரத்தி காட்டி முடித்ததும் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு வடகிழக்கே அமைந்துள்ள காந்தமலையில் 3 நட்சத்திரங்கள் அடுத்தடுத்து 4 நிமிடங்கள் ஒளிரும். காந்தமலை என்றால் தேவர்கள் வசிக்கும் மலை என்று பொருள். இங்கு தேவர்களும் ரிஷிகளும் சுவாமி ஐயப்பனை ஜோதி ரூபமாக தரிசித்து பூஜிப்பதாக ஐதீகம். 3 நட்சத்திரங்கள் தெரிவது தெய்வீகம் நிறைந்து இருப்பதற்கான அடையாளம். தெய்வ சக்தி நிறைந்தது, தெய்வத்தின் வருகையை முன்கூட்டியே அறிவிக்கும் நிகழ்வாக நட்சத்திரங்கள் ஒளிர்வதாக சொல்லப்படுகிறது. காந்தமலையில் நட்சத்திரங்கள் தெரிந்ததும் சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற சரண கோஷம் 5 மலையிலும் எதிரொலிக்கும் வகையில் பக்தர்கள் முழக்கமிடுவார்கள். அப்பொழுது காந்தமலை உச்சியில் தோன்றும் ஜோதி தரிசனத்தை லட்சக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கண்டுகளிக்கும் காட்சி காண்போரை மெய்சிலிருக்க வைக்கும். இந்த காட்சியை காண லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் சபரிமலையில் குவிந்து வருவார்கள். 2011ஆம் ஆண்டு மகர ஜோதி தரிசனத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 102 ஐயப்ப பக்தர்கள் உயிரிழந்தனர். அந்த விபத்து தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவிட்ட கேரள ஐகோர்ட் மகர ஜோதி தரிசனம் என்பது உண்மையில் இயற்கையாக தோன்றும் அதிசய நிகழ்வா அல்லது வனத்துறை மற்றும் போலீசாரால் ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட நேரத்தில் ஏற்றப்படும் தீபமா என விசாரணை நடத்தி
உண்மை அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. விசாரணையின் போது ஆஜராகி விளக்கமளித்த திருவாங்கூர் தேவஸ்தான அதிகாரிகள், மகரஜோதி தரிசனம் என்பது இயற்கையாக தோன்றும் ஜோதியை தவிர மனிதர்களால் ஏற்றப்படுவது கிடையாது என தெளிவுபடுத்தி விளக்கம் அளித்தனர். ஐயப்பனின் தீபம் என்பது இயற்கையோ செயற்கையோ, ஐயப்ப பக்தர்களாகிய நாம் அதை இயற்கையாகவே எண்ணி ஐயப்பனின் அருளாசியை பெற்று நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்பது இந்த சேனலினுடைய அன்பான வேண்டுகோள். சுவாமியே சரணம் ஐயப்பா. தமிழ் அன்பர்களே, நண்பர்களே, ஆன்மீக பதிவில் இன்று ஸ்ரீ சபரிமலை சாஸ்தாவான ஐயப்பனுடைய மகரஜோதி என்ற பதிவை உங்களுக்காக அளித்ததில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். இப்பதிவில் கூறப்பட்ட தகவல்கள் அனைத்தும் யான் அறிந்து கொண்டவை. யான் அறிந்து கொண்ட இந்த தகவல்கள் உங்களுக்கும் உதவ வேண்டும் என்ற நோக்கிலே இங்கே அளித்துள்ளேன். நான் அளித்த இந்த தகவல்கள் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவினால் அதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியே. வாழ்க வளமுடன். சர்வம் சிவமயம். இறையருள் பெறுவோம், இன்பமாய் வாழ்வோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே, நண்பர்களே, இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கனிந்த நன்றி. மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும், இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றி. அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தமிழ் யூடியூப் சேனல்.